வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் வீதிகளில் ஜனாதிபதி அனுர வெளியான காணொளி வைரல். அடாவடியாக வலது பக்கத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற இளைஞனை மடக்கி பிடித்த போலீசார், விதிக்கப்பட்ட அபராதம். உணவுண்ண மறுத்த தேரர், திருகோணமலை சிறைச்சாலைக்கு சென்ற விமல் வீரவன்ச, காரணம் என்ன? இலங்கையில் நேர்ந்த துயரம், பெண்ணின் உயிரை பறித்த தேங்காய். இன்று முதல் குறையவுள்ள பால் தேநீரின் விலை. கல்வி அமைச்சுக்கு முன்பாக மீண்டும் போராட்டம். தென்னிலங்கையில் வீடொன்றில் நடந்த பயங்கரம், பெண்கள் மீது தாக்குதல். துபாயில் கைதான பாதாள உலக குழு உறுப்பினர்கள், கைது செய்யப்பட்ட பெண் இலங்கைக்கு வருகை. கடலில் குளிக்க சென்ற சிறுவர்கள் பலி, பொங்கல் தினத்தில் நிகழ்ந்த சோகம். நாம் செய்த போராட்டம் காரணமாகவே அரசாங்கத்தின் மின் கட்டண அதிகரிப்பு முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டது, சஜித் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உற்சாகமாக உடற்பயிற்சிகளில் ஈடுபடும் காணொலியொன்று வெளியாகியுள்ளது. வடக்கு மாகாண தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளார். குறித்த நிகழ்வுக்காக சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க காட்சட்டையுடன் நடைப்பயிற்சியில் ஈடுபடும் காணொலியொன்று தற்போது வெளியாகியுள்ளது. உற்சாகமாக உடற்பயிற்சிகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி அங்கிருந்தவர்களுடன் கைகாட்டி உரையாடிய வண்ணம் நடந்து செல்லும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. Good morning, sir. Good morning, sir. Okay. Thank you, sir. மோட்டார் சைக்கிளில் இடது பக்கம் செல்வதற்கு பதிலாக வலது பக்கமாக சென்ற இளைஞனுக்கு ரூபாய் 15,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை தம்பலாகமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிராஜ் நகரை சேர்ந்த 21 வயது இளைஞனுக்கு போக்குவரத்து சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் கந்தளாய் நீதிமன்றம் ரூபாய் 15,000 அபராதம் விதித்துள்ளது. திருகோணமலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பலாங்குடை கசப்ப தேரரின் சுகவீனம் தொடர்பில் ஆராய்வதற்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சென்றுள்ளார். கசப்ப தேரர் நேற்று முன்தினம் முதல் முன்னெடுத்து வந்த உண்ணாவிரத போராட்டத்தை நேற்று மாலை கைவிட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலேயே இன்றைய தினம் திருகோணமலை சிறைச்சாலைக்கு அவரை பார்ப்பதற்காக விமல் வீரவன்சவுடன் சீலரத்ன தேரரும் திருகோணமலை சென்றுள்ளார். திருகோணமலை டொக்யார்ட் கடற்கரை பகுதியில் அனுமதியின்றி சட்டவிரோத கட்டுமானங்களை மேற்கொண்டமை மற்றும் புத்தர் சிலையை வைத்து அமைதியற்ற சூழலை உருவாக்கியமை ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் 11 பேருக்கு எதிராக துறைமுக போலீசாரால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணையின் போது பலாங்குடை கசப்ப தேரர் உட்பட 4 பிக்குகளும் 5 சிவிலியன்களுமாக மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேசாலை கடலில் குளிக்க சென்ற சிறுவர்களில் நேற்றைய தினம் 2 உயிரிழந்த நிலையிலும் ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலும் ஒரு சிறுவன் கடலில் தேடப்பட்டு வந்த நிலையில் கடலில் தேடப்பட்ட சிறுவனும் இன்றைய தினம் சடலமாக கரையொதுங்கியதாக கூறப்படுகிறது. இந்த சோகமான சம்பவத்தில் 3 சிறுவர்கள் பேசாலை, வசந்தபுரம், உதயபுரம் பகுதியைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா பண்டாரவத்தை பகுதியைச் சேர்ந்த பெண்ணின் தலையில் தேங்காய் விழுந்ததில் உயிரிழந்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். பண்டாரவத்தை பகுதியைச் சேர்ந்த 49 வயதான திருமணமான நில்மினி சுனேத்ரா குணதிலக என்பவரே உயிரிழந்துள்ளார். தனது வீட்டிற்கு அருகில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றபோது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பலத்த காயங்களுடன் கொரோனா ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே உயிரிழந்துள்ளார். துபாயில் வைத்து அண்மையில் கைது செய்யப்பட்ட பல கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழுவின் முக்கிய உறுப்பினர்கள் 2 இன்றைய தினம் அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்களுடன் சேர்த்து கைது செய்யப்பட்ட பெண் ஒருவரும் நாட்டிற்கு இன்றைய தினம் அழைத்து வரப்பட்டுள்ளார். குறித்த பெண் கல்கிசை பகுதியை சேர்ந்தவர் எனவும் அரச பணத்தை மோசடி செய்தமை தொடர்பாக தேடப்பட்டு வந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஒரு கோப்பை பால் தேநீரின் விலையை 10 ரூபாவினால் குறைக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் இரவு முதல் நடைமுறையாகும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை இன்று முதல் குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் காரணமாகவே பால் தேநீர் விலையையும் இவ்வாறு குறைக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அனைத்து சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்களுக்கும் தற்போது கிடைக்கப்பெறும் இந்த தகவலின் அடிப்படையில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்க தலைவர் ஹர்ஷ ருஷான் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பால்மா பொதியானது 125 ரூபாவினாலும் 400 கிராம் பொதியொன்றின் விலையை 50 ரூபாவினாலும் இன்று முதல் குறைப்பதற்கு இறக்குமதியாளர்கள் இணக்கம் வெளியிட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
6ஆம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்கள் கல்வி அமைச்சின் முன் போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்கான 6ஆம் வகுப்பு பாடத்திட்டம் தொடர்பில் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை செயற்படுத்த கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் மட்டுமின்றி மாணவர்களும் குறித்த போராட்டத்தில் பங்கேற்றதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஆங்கில பாடத்திட்டத்தை தவிர்த்து ஏனைய பாடங்களுடன் தொடர்புடைய தொகுதிகளை மாணவர்களுக்கு கற்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தென்னிலங்கையில் வீடொன்றிற்குள் பெண்கள் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். அகங்கம தித்தகல்ல பகுதியில் வீடொன்றிற்குள் 2 பெண்கள் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டினுள் பலத்த காயமடைந்த 2 பெண்களையும் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கூர்மையான ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர் அகங்கம தித்தகல்ல பகுதியை சேர்ந்த 52 வயதுடையவர் எனவும் குற்றத்திற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாங்கள் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடமும் இந்த அரசாங்கத்திடமும் கூறி வருவது என்னவென்றால் தேர்தல் மேடைகளில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்பதாகும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வாக்குறுதி அளித்தபடி மின்சார கட்டணத்தை 33% குறையுங்கள், ஆனால் அரசாங்கம் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு பதிலாக 11% கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனையை முன்வைத்துள்ளது. இன்று நாம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனெனில் அரசாங்கம் முன்மொழிந்த அந்த மின்சார கட்டண உயர்வை ஆணைக்குழு நிராகரித்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் மக்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட சமூக ஒப்பந்தத்தின்படி மின்சார கட்டணத்தை 33% குறைப்பது, 6000 ரூபாய் கட்டணத்தை 3000 அல்லது 2000 ரூபாயாக குறைப்பது போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்த அரசாங்கம் பிணைக்கப்பட்டுள்ளதென்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடமும் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். வாக்காளருக்கும் அவர் தெரிவு செய்த அரசாங்கத்திற்கும் இடையிலான இந்த சமூக ஒப்பந்தமானது மற்ற எல்லா ஒப்பந்தங்களையும் விட மேலானது. அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இன்று தற்போதைய அரசாங்கம் ஒரு போலி மின்சார கொள்கையை உருவாக்கி நம் நாட்டில் உள்ள நிலக்கரி மாஃபியாக்களையும் எரிபொருள் மற்றும் வெப்ப மின் நிலைய மாஃபியாக்களையும் பலப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அன்று அவர்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பாதுகாப்பதற்காக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் இன்று அரசாங்கம் ஒருபுறம் 70 லட்சத்திற்கும் அதிகமான மின் நுகர்வோர் மீது கட்டண உயர்வு மூலம் சுமையை ஏற்றி தாக்குவதுடன் மறுபுறம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அளிக்கவும் முயற்சி செய்கிறது. எரிபொருள் மற்றும் வெப்ப மின் நிலைய மாஃபியாக்களுக்கு அடிபணிந்து நாட்டின் மின் நுகர்வோரின் உரிமைகளை மீற நாங்கள் இடமளிக்க மாட்டோம். நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் வீதிகளில் இறங்கி நாம் செய்த போராட்டங்கள் இன்று வெற்றியடைந்துள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். Good morning, sir. Good morning, sir. Okay. Thank you, sir. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.